பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் மிக முக்கியமானது, அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டு கவனித்துக் கொண்டு நம்முடைய இரத்தத்தில் ஓடிக்கொண்டே இருப்பவன். அல்லாஹ் தஆலா அவனுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அவன் ஒரு ஜின். ஆகவே நம்முடைய இரத்த நாளத்தில் ஓடிக்கொண்டிருந்து நமக்குள் சந்தேகம், குழப்பம் அல்லது வீணான ஆசைகள், பொறாமை, இப்படி எத்தனையோ விதமான மன இச்சைகளை தூண்டுவதற்கு அவன் காத்துக்கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஒரு ரமதானுடைய மாதத்தில் இஅ்திகாஃப் இருந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் மூலமாக அறிகிறோம். புகாரில 3281வது செய்தியாக இது இடம்பெறுது. சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நம்முடைய உம்முல் முஃமினீன் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தகிஃபன் ஃபஅதைதுஹு அஸூருஹு லைலன் ஃபஹத்திதுஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித்ல தங்கி இஅ்திகாஃப் இருந்தார்கள். ஒரு இரவில் அவர்களை சந்திப்பதற்காக நான் அவர்களிடம் போனேன். ثم قمت فانقلبت فقام ليقلبني وكان مسكنها في دار أسامة. நான் அவரிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு திரும்பி செல்ல எழுந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அனுப்பி வைப்பதற்காக என்னுடன் வந்தார்கள். அப்போ இஅ்திகாஃப்ல ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அவரிடம் பேசுவதற்காக நான் போனேன். பிறகு நான் கிளம்பும் போது என்னை அனுப்பி வைப்பதற்காக ரசூலுல்லாஹ் திரும்பி என்னுடன் கொஞ்ச தூரம் வந்தாங்க. உசாமா இப்னு ஸைத் அவருடைய வீடே அவருடைய தங்குமிடமாக இருந்தது. அதாவது ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருந்த நேரத்தில் உசாமா இப்னு ஸைதுடைய வீட்டுடைய அந்த பகுதியில் இருந்தாங்க. அப்போது என்ன நடந்தது என்றால், ஃபமர்ர ரஜுலானி மினல் அன்சார், ரெண்டு நபித்தோழர்கள், மதீனாவாசிகளான அன்சாரிகள் இருக்கிற ரெண்டு நபித்தோழர்கள் ரசூலுல்லாவை பார்த்துவிட்டு கடந்து விரைந்து சென்றார்கள். ஃபலம்மா ரஅயன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ரா, அவர்கள் கடந்து போகும்போது ரசூலுல்லாவை பார்த்த உடனே கொஞ்சம் வேகமாக நடந்து போனாங்க. ரசூலுல்லாஹ் சஃபியாவோடு, ரசூலுல்லாவுடைய மனைவியோடு பேசி அவர்களை அனுப்பி வைக்கிறதுக்காக உள்ள அந்த கடைசி நேரத்தில் இதை பார்த்த அந்த ரெண்டு நபித்தோழர்கள் ரசூலுல்லாவை பார்த்த உடனே இன்னும் வேகமாக கடந்து போனார்கள். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த ரெண்டு பேரை நோக்கி, அலா ரிஸ்லிகுமா, ரெண்டு பேரும் நிதானமாக போங்கள், அவசரப்பட்டு போகாதீங்க. இன்னஹா சஃபியத்து பின் உஹை, இந்த பெண் சஃபியா பின்த் உஹை, என்னுடைய மனைவி சஃபியா தான் இது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே அந்த ரெண்டு பேரும் ஃபகாலா சுப்ஹானல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்று அந்த ரெண்டு பேரும் நின்று சுப்ஹானல்லாஹ் சொன்னார். ஏன்? ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணோடு நின்று இருப்பது அந்த இருட்டு நேரம், இரவு நேரம். அப்போது ரசூலுல்லாஹ் இது என்னுடைய மனைவி சஃபியா தான் என்று சொன்னதை, அவர்களை கூப்பிட்டு சொன்னதை, அவன் நீங்கள் வேகமாக கடந்து போகாது, நிதானமாகவே போங்க என்று சொன்னது, வேறு யாரோ ஒரு பெண்ணோடு ரசூலுல்லாஹ் நின்று இருப்பதாக அந்த நபித்தோழர்கள் நினைத்து விடுவார்களோ, அப்படி ஒரு எண்ணம் ஷைத்தான் அவர்கள் உள்ளத்திலே போட்டு விடுவானோ என்று ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. ஆனா அந்த சஹாபா என்ன சொன்னாங்க? ரெண்டு பேரும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். இப்படி அல்லாஹ்வின் தூதரை நாங்க நினைப்போமா உங்களை பற்றி? நீங்க எவ்வளவு பரிசுத்தமான மனிதர், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். ஆக இது ஆச்சரியமான விஷயம். இப்படி ஒரு விஷயத்தை, நபியை பற்றி, அதுவும் அவ்வளவு பரிசுத்தமான ஒரு மனிதரை பற்றி, பாவங்களை விட்டு தூரமா இருக்கக்கூடியவரை பற்றி அவர் ஒரு அந்நிய பெண்ணோடு நின்று கொண்டிருப்பார் என்று நாங்கள் நினைப்போமா? அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்ற வார்த்தையை கொண்டு அவர்கள் அந்த சுப்ஹானல்லாஹ்வை குறிப்பிட்டார்கள்.
இதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். வ இன்னி ஹஷீது, நான் நிச்சயமாக பயப்படுகிறேன். அயக்திஃப ஃபீ குலூபிகுமா ஷர்ரன், உங்களுடைய உள்ளங்களில் அவன் ஒரு தீய எண்ணத்தை அவன் போட்டு விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன். அவ் கால ஷைஅன், ஏதாவது ஒரு எண்ணத்தை, எப்போதாவது ஒரு எண்ணத்தை அவன் போட்டு விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன். நீங்க என்னை பற்றி அப்படி நினைக்க மாட்டீங்க. ஆனா ஷைத்தான் யாருன்னா, உங்களுடைய ரத்த நாளங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறவன், ஒவ்வொரு மனிதனுடைய ரத்த நாளங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறவன். அவன் என்ன செய்வான், ஏதாவது ஒரு தருணத்துல ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம் என்னை பற்றி உங்கள்கிட்ட போட்டுருவான். மனிதனுடைய இயல்பு இது. ஏன்னா ஷைத்தான் தான் இருக்கிறானே, தூண்டிக்கொண்டே இருக்கிறதுக்கு. அவன் ஏதாவது ஒரு சந்தேகத்தை போடுவதை கொண்டு எப்போதாவது ஒரு, அந்த நேரத்தில் இல்லாவிட்டாலும் எப்போதாவது ஒரு நேரத்தில் போட்டுருவான். யாராவது ஒருத்தன், ஒரு மோசக்காரன், ஒரு வழிகேடன், ஒரு பொய்யன், ஏதாவது ரசூலுல்லாஹ் மேல ஒரு இட்டு கட்டி ஒரு பொய்யை சொல்றான்னு வைங்க, அந்த பொய்யோடு இது சேர்ந்துக்கும். ஆமால, நாம அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி யாரோ ஒரு பெண்ணோட ரசூலுல்லாஹ் நின்றுட்டு இருந்தாங்களே, ஒரு சமயம் அந்த பெண்ணா இருக்குமோ அப்படி ஷைத்தான் என்ன செய்வோம், சந்தேகத்தை போடுவோம். அந்த ரெண்டு பேருடைய உள்ளத்துல போட்டுருவான். அப்ப ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க, இந்த இருட்டு நேரத்துல நின்று கொண்டிருந்து என்னிடம் பக்கத்துல இருக்கிற பெண் சஃபியா, நீங்க தெரிஞ்சுக்கங்க. இவர் யார், என்னுடைய மனைவி சஃபியா. அவன் ஒரு அந்நிய பெண்ணோடு நான் இருக்கல, என்னுடைய மனைவி சஃபியாவை தான் அனுப்பி வைக்க இங்க வந்திருக்கிறேன், இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், உசாமா வீட்டுடைய இடம் வந்திருக்கிறேன். ஆகவே இதை தெளிவுபடுத்தி கொண்டு இந்த இடத்த கடந்து போங்க, யாரோ ஒரு பெண்ணு நினைச்சு போயிடாதீங்க, தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அப்ப இதுல இருந்து நிறைய படிப்பினைகள் இருக்கு. முதலாவது படிப்பினை, ஷைத்தான் நம்முடைய ரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறவன், நமக்குள் சந்தேகங்களை போடுவான். இரண்டாவது, கெட்ட எண்ணங்களை போடுவான். மூன்றாவது, அந்த நேரத்திற்கு நமக்கு எண்ணம் இல்லாவிட்டாலும் வேறு நேரங்கள் அதோடு கனெக்ட் ஆகிற மாதிரி, தொடர்பு ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு குழப்பத்தை போடுவான். நான்காவது, இப்படி சந்தேகங்கள் வரக்கூடிய ஒரு இடம் வந்தா உடனே நாம் அந்த இடத்துல அதற்கு இடம் இல்லாதபடி தெளிவுபடுத்திடணும். சந்தேகத்தை ஏற்படுத்தி வச்சிடக்கூடாது. நாம தான் அதுல எச்சரிக்கையா இருக்கணும். ரசூலுல்லாஹ் அதுல எச்சரிக்கையா இருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க என்னை பத்தி நல்லது நினைக்கலாம், ஆனா ஷைத்தான் ஒருத்தருக்கான அவன் போட்டான்னு போட்டுருவான். அவன் நான் பயப்படுகிறேங்கிறான். அஞ்சாவது விஷயம், ரசூலுல்லாஹ்வே பயந்தாங்க அப்படின்னா நாமெல்லாம் யாரு? அதான் அந்த விஷயம். நாம நான் சுத்தம்னு யாராவது நம்ம சொல்லிக்க முடியுமா? சொல்லிக்க முடியாது. நமக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கணும். நம்மை பற்றி ஒரு தப்பான விஷயம், ஒரு பொய்யான விஷயம், அதுவும் பெண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். ஏன்னா பெண் விஷயம்ங்கிறது உம்மத்துடைய மிகப்பெரிய ஃபித்னா. பனி இஸ்ராயில் ஏற்பட்ட முதல் குழப்பம் பெண்களால் வந்ததுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆண்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சோதனை பெண். ஏழாவது விஷயம் இது. ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணால் தனக்கு ஒரு சோதனை வந்துடக்கூடாது, ஒரு ஃபித்னா வந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருந்தாங்க. இதற்கும் ரசூலுல்லாஹ் பக்கத்துல மனைவி வச்சுக்கிட்டு தான் இதை பயப்படுறாங்க. பக்கத்துல மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதர், ஜினாவை விட்டு தூரமானவர், அல்லாஹ்வுக்கு மிகவும் அஞ்சக்கூடியவர், அவர் பெண்கள் விஷயத்துல வரக்கூடிய ஃபித்னாவை மனைவியோடு இருக்கும்போதே பயந்தாங்கன்னா, மனைவி இல்லாத வேறு நேரங்கள்ல ஒரு அந்நிய பெண்ணோடு இருப்பது, பேசுவது எவ்வளவு பெரிய ஃபித்னா. இன்னைக்கு அதை சாதாரண மனிதர்கள் நினைக்கிறாங்கல்ல. சாதாரணமா பக்கத்து வீட்டு பெண்ணை பைக்ல கூட்டிட்டு போறது, எங்க பக்கத்து வீட்டு பொண்ணுதான், ஏன் சின்ன பிள்ளைங்க பார்த்து வளர்ந்த பொண்ணுதான், ஆனா அந்த பெண் பாலிகான வயதுக்கு வந்த பெண்ணா இருப்பா. அந்த பெண்ணை இவர் பைக்ல கூட்டிட்டு போவார். அவருக்கு அதை பத்தி பயம் இருக்காது. இதனால என்ன ஃபித்னா வருமோ அப்படின்னு தெரியாது. தன்னுடைய அண்ணன் மனைவி, தம்பி மனைவி பைக்ல கூட்டிட்டு போறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஏன் போய் அண்ணனுடைய பொண்டாட்டி தான், அண்ணிதான். இது மார்க்கத்தில் ஆகுமானது இல்லை. ஏன்னா மகரம் அல்லாதவர்கள் அப்படி அழைத்து கொண்டு போவது வருவது கூடாது. ஒன்றாக பேசுவது, போவது, வருவது, இதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியம்.
இதற்காக நம்ம சந்தேகப்படுறோம்னு அர்த்தம் இல்லை, ஆனா சந்தேகம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வைக்கிறோம்னு அர்த்தம். அல்லது ஃபித்னாக்கள் வருவதற்கு அங்க ஒரு வாசலை நம்ம திறந்து வைக்கிறோம்னு அர்த்தம். அல்லாஹ் பாதுகாத்தாலே தவிர எவனும் தப்பிக்க முடியாது, எவ்வளவு பெரிய பரிசுத்தமானவனும் தப்பிக்க முடியாது. அப்ப பெண்களை கொண்டு ஷைத்தான் போடுற ஃபித்னா மிகப்பெரிய ஃபித்னா. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எச்சரிக்கை செய்யறாங்க தெரியுமா? ஒரு பெண் நமக்கு முன்னே நடந்து வருகிறார் என்றால் அவள் ஒரு ஷைத்தானுடைய கோலத்தில் வருகிறாள். நாம் பார்க்க அவர் நடந்து போகிறார் என்றால் அவன் பின்புறத்திலிருந்து பார்க்கும் ஷைத்தானுடைய கோலத்தில் போகிறார். இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் கிதாபுன் நிக்காஹுடைய முதல் ஹதீஸாக பதிவு செய்கிறார். கிதாபுன் நிக்காஹ் என்றால் என்ன? திருமணத்தை பற்றிய பாடத்தின் முதல் ஹதீஸ் இதுதான். ஒரு பெண் முன்னோக்கி நடந்து வந்தால், ஒரு ஆணை நோக்கி, இப்ப நான் நிக்கிறேன், எனக்கு முன்னாடி ஒரு பெண் நடந்து வரானா, ஆனால் எனக்கு ஷைத்தான் என்ன செய்வானா, அந்த பெண்ணை ஒரு கோலத்தை காட்டுவானா, ஒரு இச்சை ஊட்டுவதற்கான ஒரு கோலத்தை ஏற்படுத்திடுவான். அவன் நடந்தே முன்னோக்கி அந்த பக்கம் போனா கூட பின்னோக்கி அது போகும்போது நான் பார்க்கக்கூடிய ஒரு ஆணுக்கு எப்படி ஷைத்தான் என்ன செய்வானா, அப்படியே அதுல ஏதோ ஒரு மயக்கத்தை, ஒரு கிறக்கத்தை, ஒரு போதைய, ஒரு கவர்ச்சியை உண்டு பண்ணுவான். இதுல வயசுலாம் பிரச்சனையே இல்லை, இளமை உள்ளவர் முதியவர் அதெல்லாம் இல்லை, யாரா தான் பார்வை தாழ்த்தணும். ஏன் மார்க்க சட்டம் சொல்லு, வகுல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம், முஃமினான ஆண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தட்டும். ஏன் பார்வையை தாழ்த்தணும்? ஏனென்றால் அதான் பிரச்சனை. ஷைத்தானுடைய கோலத்துல எந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கு பெண் ஃபித்னாவா ஆகிடுவார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானுடைய இந்த பிரச்சனை எவ்வளவு பயப்படுறாங்கன்னா, தன்னுடைய தோழர்களை கூப்பிட்டே சொல்றாங்க, என்னுடைய மனைவி சஃபியா, தெரிஞ்சுக்குங்க, யாரோ ஒரு பொண்ணு நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்களுடைய ஹிக்மத் ஒரு பக்கம் தனக்கு அடுத்த வேறு நேரங்கள் வரக்கூடிய ஒரு ஃபித்னாவை பற்றி எச்சரிக்கையாக அதை தடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவரிடம் இருந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் பயந்தாங்கன்னா நாமெல்லாம் அலட்சியமா இருக்குது எவ்வளவு பெரிய தவறு. இன்று பல நேரங்கள் கடைகள்ல, வியாபார நிறுவனங்கள்ல, ஆபீஸ்ல பெண்களோடு பழகுவது, உட்கார்ந்து இருப்பது, பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பது, தனியா அறையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பது, சில பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர் அவர் தனிமையில ஸ்டாஃப் ரூம்ல சில நேரத்தில் பேசிக்கொண்டு, சில நேரத்தில் பெண்கள் ஸ்டாஃப் ரூம் இருக்கும், ஜெட் ஸ்டாஃப் ரூம் இருக்கும், அது பிரச்சனையா இருக்காது பெரும்பாலும். அதை விட ஒரு பெரிய பிரச்சனை, பாலிகான ஒரு மாணவிய ஒரு ஆசிரியர் தன்னுடைய அறையில அல்லது தன்னுடைய வகுப்பறையில அந்த மற்றவர்கள வெளியே போயிருக்கு, தனிமையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டு கேட்டா பாடம் நடத்துறேன் அல்லது டவுட்ஸை கிளியர் பண்றேன். டவுட்ஸை கிளியர் பண்றது இல்ல, எல்லா ஷைத்தானுக்கும் டவுட்ஸ் வர்றதுக்கு முதல்ல நீயே ஒரு ஷைத்தானா இருக்கான டவுட் அங்க வந்துடும். முதல்ல உன் மேலே நீ சந்தேகப்படணும். அப்படின்னா எவ்வளவு அலட்சியம் பாருங்க. கடைகளில் இது ஒரு பெரிய ஃபித்னா. முதலாளியா இருக்கிறவர் சில குறிப்பிட்ட பெண்கள் மேல் தனக்கு ஒரு தனி ஈடுபாடு இருந்தா அந்த பெண்ணை பக்கத்திலேயே வச்சுக்கிறது, தன்னுடைய உள் அறையா இருந்தா அந்த அறைக்குள்ள வந்து போக காரணங்களை ஏற்படுத்துறது, சில பொருள்களை உள்ள எடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறது, அல்லது குறிப்பிட்ட சில பெண்களை அனுப்பி வைக்கும் போது கடை வேலை முடிஞ்சு அனுப்பியிருந்தா அந்த பொண்ணு குறிப்பிட்ட பொண்ணு கடைசியா போகட்டும்னு நினைக்கிறது. இது எல்லாமே ஷைத்தானிய குணம். அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்கள் இந்த எல்லா ஃபித்னாக்களும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும்னு நினைக்கணும். சேட்டிங் பண்றது தனிப்பட்ட ரீதியில, வாட்ஸ்அப் சேட்டிங், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சேட்டிங் மிகப்பெரிய ஃபித்னா. அல்லாஹ் தஆலா நம்முடைய நன்மைகளை அழிச்சிருவான், நம்முடைய நிம்மதியை குலைச்சிருவான், நம்முடைய காரியங்களுக்கு கேவலத்தை இந்த உலகத்திலே அம்பலப்படுத்தி காட்டிடுவான். யாரெல்லாம் அந்த மாதிரி போகிறார்களோ அவர்களை அல்லாஹ் மக்களுக்கு முன்பு இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மை. ஏன்னா அவ்வளவு மோசமான ஃபித்னா பெண்ணுடைய ஃபித்னா. அதற்கு அவன் பயன்படுத்துறது, அதாவது ஷைத்தான் பயன்படுத்துறது இந்த உலகத்திலே முதல்ல பெண்ணு தான். முதல்ல பெண்ணை கொண்டுதான் ஷைத்தான் முதல் ஃபித்னாவை கொண்டு வந்தான். ஆதமுக்கு முதல் ஃபித்னா ஹவ்வாவை வச்சுதான். ஆதம் முதல்ல தடுக்கப்பட்ட கனியை அல்லாஹ் தடுத்தது சாப்பிடுறதுக்கு அவர் முதல்ல போகல, ஹவ்வாவோட தான் முதல்ல ஷைத்தான் போனா.
வஸ்வாசம் போட்டான். ஹவ்வா வந்து ஆதம்கிட்ட பேசி பேசி என்ன இதுல தப்புங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு ஆதம் வந்து விட்டு அவர் ஒரு கட்டத்தில் 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்றதுக்கு முதல் காரணியானது ஹவ்வா தான். புகாரில ஹதீஸ் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். முதல் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துடைய எல்லா புத்தனாலுக்கும் மூல காரணமா யாரை பயன்படுத்தி இந்த எல்லா தீமைகளும் சைத்தான்கள், குறிப்பா இறை நிராகரிப்பாளர்கள் மானக்கேடுகளை பரப்புகிறார்கள். பாருங்கள், பெண்களை வைத்துதான். என்ன சினிமாவா இருக்கட்டும், ஒரு கடை விளம்பரமா இருக்கட்டும், ஒரு பொருளுக்கு விளம்பரம் சம்பந்தமே இல்லை. அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு பொருளுக்கு சம்பந்தமே இருக்காது. அந்த பெண் பயன்படுத்தாத பொருளா கூட இருக்கும். எந்த பெண்ணுமே பயன்படுத்தாத ஒரு பொருளா இருக்கும். அந்த பொருளை விளம்பரம் பண்றதுக்கு பெண்ணை கொண்டு வந்து காட்டுவாங்க. ஏன்? ஏன்னா ஆண்களுடைய மிகப்பெரிய பலவீனம் இதுதான். ஆண்களை வீழ்த்தருக்கு மிகப்பெரிய சூழ்ச்சி சைத்தான் கொண்டு வர்றது ஒரு பெண். பெண்ணுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒட்டுமொத்தமா ஒருத்தனை மடையனா முட்டாளாக்குறதுக்கு இதை விட வேறு வழி அவன் தேடுறது. இதுதான் ரொம்ப ஈஸி வழி அப்படிங்கிறத சைத்தான் அறிந்திருக்கிறான். அதற்கு அவன் நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய உடலுக்குள்ள தூண்டி விடுற வேலைக்கு உள்ளேயே ரத்தத்தோடு ஓடக்கூடியவன் தான் சைத்தான். ஆகவேதான் உலமா சொன்னார்கள், நோன்பின் நோக்கங்களில் ஒன்று, நோன்பு ஏன் வைக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் அதுல ஒரு நன்மையை வைத்திருக்கிறான். ஒன்று என்ன தெரியுமா? நோன்பின் நேரத்தில் நாம் உண்ணாமல் பருகாமல் இருப்பதால் நம்முடைய இரத்த நாளங்கள் வாடி விடுகிறது. இரத்த நாளங்கள் தொய்வு அடைஞ்சு ஒரு வித சோர்வை அடைஞ்சு வாடி அது நெருங்கும் போது உள்ளே ஓடிக்கொண்டிருக்கான்ல ரத்தத்துல சைத்தான், அந்த சைத்தானுக்கு அது கடுமையா இருக்குமா? எப்படி? நல்ல திண்டா கொளுத்தா என்ன ஆகும்? நல்ல ரத்தம், ஒரு குத்து குத்துற ரத்தம் கொப்பளிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்? அவ்வளவு ஒரு அவனுக்கு நல்லா ஒரு மனுஷனுக்கு பசுமையா இருக்கும், நல்ல ரத்தம் விருத்தி ஆயிட்டே இருக்குது. நோன்பு வச்சிருந்தா அப்படி இருக்குமா? நோன்பு வச்சிருந்தாலும் ஒரு மனிதன் இயல்பிலேயே சோர்வடைகிறான். ஏன்? அவனுடைய ரத்தத்தினால ரத்தம் ரொம்ப வேகம் ஓடிட்டு இருக்கும், ஓடாது. அவனுக்கு அந்த ஓட்டம் தடைபடும், குறையும், நெருக்கடி இருக்கும். அவன் வேகம் குறையும் போது அது சைத்தானுக்கு கஷ்டமா இருக்குமா? அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களுக்கு சொன்னார்கள், வாலிபர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் செய்து கொள்ளுங்கள். யாருக்கு சக்தி இல்லையோ, ஒரு பெண்ணை காப்பாற்றவோ திருமணம் செய்து காப்பாற்ற முடிய சக்தி இல்லையோ அவர் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நோன்பை ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, ஒருத்தர் நோன்பாளி வந்து அவனுக்கு மன இச்சை, உடல் இச்சை எல்லாமே தடையும். உடல் இச்சை தடையும், பால் உணர்வு தடைபடும், அது குறையும். நோன்பு அவனுடைய உடம்புல வந்து அந்த பிரச்சனையை வந்து அடக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு உடல் இச்சை அதிகரித்து அவன் கல்யாணம் பண்ண முடியலன்னு நினைக்கிறான்னா நோன்பை கொண்டு கட்டுப்படுத்தணும். ஒண்ணு கல்யாணம் பண்ணிடணும், இல்லைன்னா நோன்பை கொண்டு அந்த உடல் இச்சையை கட்டுப்படுத்தணும். எப்படி அந்த இச்சையை கட்டுப்படுத்தப்படுதுன்னா, ரத்தம், இந்த ரத்த நாளங்கள் நோன்பின் காரணமாக அதில் குறுகும் போது ஆட்டோமேட்டிக் ஒரு மனிதனுக்கு அந்த இச்சைகள் எல்லாம் கட்டுப்படும் அப்படிங்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் நோன்புடைய ஹிக்மத். ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இதை குறிப்பிடுறாங்க. ஆகவே சகோதரர்களே, நாம் சைத்தானுடைய சதிகளை, சூழ்ச்சிகளை ஒவ்வொரு ஹதீஸ்கள் மூலமாக, ஆயத்துகள் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை இன்னும் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம்ம எதை கற்றுக்கொண்டோமோ அதிலே தெளிவுள்ளவர்களாக, கல்வி உள்ளவர்களாக நம்மை ஆக்குவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.